அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மட்டன் குழம்பு என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு நல்லா தாளிச்சுங்க. இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வைங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துங்க. அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வேக வச்ச மட்டனை இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க. மட்டனும் உருளைக்கிழங்கும் நல்லா சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குதுல்ல, வெங்காயம், தக்காளி, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு கறியோடு இந்த வெங்காயம், தக்காளி நல்லா கலந்து விடுங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள், அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. மிளகாத்தூளோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நான் உப்பு ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது போட்டிருக்கேன், அதனால் தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஈஸியாக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.